கொலுசு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் வித் லெமன் ஜூஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம், அதுக்கப்புறம் லெமன் போட்டு பேக்கிங் சோடா போட்டு கொதிக்க விட்டுட்டு, கொதித்த தண்ணியில் போட்டதுக்கப்புறம் விம் லிக்விடில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங் பண்ணோன்னா க்ளீன் ஆகிடும். அது கொஞ்சம் செக் பண்ணணும். இது என்னோடய ரெண்டுமே ரொம்ப நாளுக்கு முன்னாடி செஞ்சது. 1-2 மந்த் இருக்கும். இது ரெசினில் செஞ்சது. இது பாலித்தீன் கவரில் கப்பல் செஞ்சுட்டு, அதை சில்வர் ஸ்பார்க் வச்சு ரெடி பண்ணிவிட்டு, இதெல்லாம் டாய்ஸ் கடையில் வாங்கினது. ஃபிஷ் எல்லாமே டாய்ஸ் கடையில் வாங்கினது. இது ஸ்ருதிக்கு வாங்கின ஒரு பாட்டிலுக்குள்ளே இருந்துச்சு டாய்ஸ். அதுவும் கீச்செயின், சின்ன பாட்டில் மாதிரி இருக்க கீச்செயினில் இருந்த ஃப்ளவர். இது தனியாக வாங்கியிருந்தோம். இதெல்லாம் ரெசின் ஆர்ட்டுக்காக வாங்கின ஸ்னோஃப்ளேக்ஸ். இதெல்லாம் ஃபிஷ் பாண்ட் செய்கிறதுக்காக நாங்கள் செஞ்சது ரெசின் ஆர்ட். இது ட்ரே மோல்டுலேயே செஞ்சது தான். ஸ்ருதிக்கு இதை பார்க்கும்போது கேலக்ஸி மாதிரி தெரியுதான். இது டீ கோஸ்டர்ஸில் கிளாஸை க்ளூ ட்ராப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஒட்டியாச்சு. இந்த இடத்துல எப்பயுமே கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் ஐலாண்டு, இது சின்ன ஒரு மர ஸ்டூலை ஐலாண்டு கிச்சன் மாதிரி பண்ணியிருக்கோம். அது இப்போ ஒரு 2 மந்த்ஸாக ஐலாண்ட் கிச்சன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவையான முக்கியமான ஐட்டங்களை பக்கத்தில் வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பூனையும் ஃபோர்க்கையும் பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வைக்கிறதுக்கு தான் இந்த போர்டு கரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் ஆகிறதுக்கு, இந்த இடத்துல வைக்கிறதுக்காக இந்த ரெசின் ஆர்ட் பண்ணிவிட்டு வைக்கணும்னு இருக்கோம். அதில் இன்னும் ரெசின் ஆர்ட் பண்ணலை. பாலித்தீன் கவரில் ஃபோல்ட் பண்ணி சேஃபாக வச்சுருக்கோம். ஸ்ருதி வரைஞ்சது டெய்ஸி ஃப்ளவர்ஸ். இது யூடியூப் பார்த்து வரைஞ்சது. அதோட ஒரு வாசகம், இங்கிலீஷில் வாசகம் எழுதுன மாதிரி கிச்சனில் வைக்கிறதுக்காக. இது ஓல்டு ஃபோட்டோஸ், ஸ்ருதியும் ஸ்ரீதரும் இருக்கிற ஃபோட்டோ. இது இப்போ அவங்க 12th படிக்கிறாங்க. காலேஜ் போயாச்சு, 11th படிக்கிறான். இது ஸ்ருதி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஆட்டோமேட்டிக்காக எந்த பேட்ரி சப்போர்ட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிற கேஸ் ஸ்டவ். அமேசானில் கிடச்சிச்சு. ப்ளூ ஈகிள் ஆட்டோ இக்னிஷன் கேஸ் ஸ்டவ். கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைட்டரை தேட வேண்டிய வேலை இல்லாமல். பட் எவ்ரி டைம் லைட்டர் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸ், ஒரே ஒரு கொலுசு, ஒன் ஆர் 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டால் போதும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் உள்ளே இருந்ததுக்கப்புறம் விம் லிக்விட் போட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணாவே அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ நல்லாவே 2 மினிட்ஸ் உள்ளே போட்டாச்சு, கொதிக்க விட்டாச்சு. இப்போ லைட்டாக விம் லிக்விட் தொட்டுட்டு ப்ரெஷ் பண்ணணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அழுக்கெல்லாம் நல்லா போயிருக்கு. இது ஒரு தடவை இதை தண்ணியில் போட்டுட்டு தண்ணியில் போட்டு வச்சு திருப்பி வைக்கணும்.
வந்து சிரட்டாச்சியை வந்து தேங்காய் சிரட்டாச்சியை வந்து சாமிக்கு வந்து தீபம் சாம்பிராணி போடுறதுக்காக சூடு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இந்த சப்பாத்தி எடுக்கிற பிடிக்கரண்டியை, அதனால பிளாக்காக இருக்குது. இது வந்து க்ளீன் பண்ண கொலுசு. இது வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கிறது. இது அழுக்கெலாம் நிறையா இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்ல அழுக்கெலாம் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரெண்டுக்கும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கு. ஆனால் இங்கே வெயிலில் தெரியலை, வெயில் ரொம்ப படுறதுனால தெரியலை. இது வந்து அழுக்கு நிறையா இருக்குது. இதில் வந்து அழுக்கு இல்லை, நல்லா போயிடுச்சு, அழுக்கு நிறையா போயிடுச்சு. ஸ்ருதிக்கு வந்து 13 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணும்போது வாங்கின கொலுசு. இப்போவும் அவளுக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு கரெக்டாக இருக்கும்.